Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 1 and 2ல இங்கிலீஷில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போயம் பார்ட்டு பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறது போல் உங்களுக்கு MCQs இருக்கும். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் போயம் அப்படின்னு சொல்லும்போது 6th வந்து உங்களுக்கு 3 டேர்மாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி டீச்சர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஃப்ரெஷர்ஸுக்காக சொல்லக்கூடிய இன்ஃபோ. 6th பார்த்தீங்கன்னா 3 டேர்மாக பிரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டேர்மில் 3 போயம் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் டேர்மில் 2, தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 போயம். ஆல்டுகெதர் உங்களுக்கு வந்து 7 போயம் கொடுத்துருக்காங்க. மோரார்லெஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தாலும், இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும், 2024 எடிஷன் வந்து டெக்ஸ்ட் புக்கு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் மேக்ஸிமம் நிறைய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து இந்த போயம் நேம்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் த crocodile, ட்ரீஸ், ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், இந்த 3 போயமில் வரக்கூடிய MCQs பார்க்குறோம். அதாவது போயம், ஆத்தர் அண்ட் டூ யூ நோ பார்ட்டு, அதில் இருக்கக்கூடிய க்ளோசரி இன்ஃபர்மேஷன்ஸ், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து MCQவில் இருக்கும். ஓகே, இஃப் சப்போஸ் உங்ககிட்ட புக் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுலேயே வந்து வியூ பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த crocodile போயம். ரொம்ப சின்ன சின்ன போயம் தான் எல்லாமே. அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து ட்ரீஸ், அண்ட் தென் தேர்ட் ஒன் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போயம். ஹூ ரோட் த போயம் த crocodile? Options: Robert Frost, William Wordsworth, Lewis Carroll, Christina Rossetti. Correct option C, Lewis Carroll. And there is a note here. Already நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே நம்ம ஆப்ஷன்ஸை சொல்கிறதுக்குள்ள உங்களால் வந்து ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அண்ட் இதையே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட்டாகவுமே நினச்சி செக் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நம்ம ஆப்ஷன்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸை சொல்கிறது. இன்னமுமே ஸ்லோவாக சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறீங்க. மேக்ஸிமம் வந்து டைம் கொடுத்து தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதுக்குள்ளே கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் தென் ரிகார்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. 6th போயம் பார்ட் அப்படின்னு போட்டு ரொம்ப உங்களால் எவ்வளோ சின்னதாக மைன்யூட் பார்ட்டாக வந்து எழுதிட்டு வர முடியுமோ எழுதிட்டே வாங்க. ஸோ தட் ரிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த போயமோட போயட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் கேரல். த crocodileன்னு இருக்குங்களா, அதில் வரக்கூடிய சி, அண்ட் தென் லூயிஸ் கேரலில் வரக்கூடிய சின்னு வச்சு கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தால் மட்டும் போதுமானது. இப்போ லூயிஸ் கேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரே லைனில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் போதுமா, வேற ஏதாவது அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் லூயிஸ் கேரலை பற்றி கலெக்ட் பண்ணணுமான்லாம் கேட்குறீங்க. புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ நீங்கள் அதை பார்த்தாலே போதுமானது. இன்ஃபேக்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் இருக்கிற சென்டென்ஸுமே கூட நிறைய ரிப்பீட் ஆகி வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். லூயிஸ் கேரல்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் புக் இஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ்: ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட், ட்ரெஷர் ஐலாண்ட், த ஜங்கிள் புக், த காமெட். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். ஸோ லூயிஸ், ஆலிஸ், அந்த சவுண்ட் ஒரே மாதிரி முடியுது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து அவரோட ஃபேமஸ் புக்காக வந்து ஆத்தர் இன்ஃபோவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஹவு டத் த லிட்டில் crocodile improve his shining tail? The above lines are taken from the poem dash. Options: the comet, trees, a tragic story, the crocodile. Correct option D, the crocodile. அண்டு இதுதான் வந்து இந்த போயமோட ஃபஸ்ட்டு லைனுமே கூட. ஹவு டத் த லிட்டில் crocodile improve his shining tail. அதுலேயே வந்து crocodile அப்படின்ற வேர்டு மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், அதுதான் அதோட ஃபஸ்ட்டு லைனும் கூட. ஸோ போயமை பற்றி ஃபுல்லாக டெப்த்தாக என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி யூஜிலேயோ பிஜிலேயோ படிக்கிறது போல் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், சென்ட்ரல் ஐடியாலாம் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மீனிங்ஸு, ஃபஸ்ட் லைனு, லாஸ்ட் லைனு, அண்ட் தென் ஆத்தர் இன்ஃபோ கொடுத்துருக்கக்கூடியது மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. அண்ட் தென் இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஹவு டத் த லிட்டில் crocodile improve his shining tail அப்படின்றது த crocodile அப்படின்ற போயம்ல இருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன்.
Identify the last line of the poem, The Crocodile. Options: how cheerful he seems to grin, how neatly spreads his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. Correct option, option D, with gently smiling jaws. Last option தான் correct option. அதாவது the crocodile ஓட last line. Okay. Next question பார்க்குறோம். The rhyme scheme of the poem The Crocodile is dash. பொதுவாக எல்லா போயமுக்குமே வந்து ரைம் ஸ்கீம் இருக்கும், ஒரு சில போயமுக்கு இருக்காது. இந்த மாதிரி ரைம் ஸ்கீம்ஸ் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் ரைம் ஸ்கீம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த 4th கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைனு பாருங்கள். ஐ மீன் ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின்னு இருக்குங்களா, அதில் லாஸ்ட் வேர்டு கிரின், அந்த சவுண்டு இன் அப்படின்னு முடியுதுங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு லைனோட அந்த சவுண்டுக்கும் செகண்ட் லைனுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது இல்லையா. இதில் கிரின்னு முடியுது, இதில் கிளாஸ்ன்னு முடியுது. எப்பவுமே நமக்கு வந்து அது எந்த சவுண்ட் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு லைனை வந்து ஏ அப்படின்ற ரைம் ஸ்கீம் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் தென் இப்போ நான் சொன்னது போல் கிரின் கிளாஸ் டோட்டலி வேரியாக இருக்குது அந்த சவுண்டு. ஸோ கிளாஸ் அப்படின்ற அந்த லைன் வந்து பி. நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் லைன் வந்து ஏ, செகண்ட் லைன் பி. ஆட்டோமேட்டிக்லி when move on to the third line, and welcomes little fishes in. ஸோ ஏவும் பியும் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் வேர்டு பாருங்கள், கிரின்னு கிளாஸு. ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும், கிரின்னு இன்னு தான் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்குது. ஸோ தட் கிரின்னு நம்ம ஆல்ரெடி என்னென்னு மார்க் பண்ணோம், ஏன்னு மார்க் பண்ணோம். ஸோ அகெயின் ஃபிஷஸ் இன் அப்படின்றது வந்து ஏ. ஸோ ஏபிஏ. லாஸ்ட் லைன் பாருங்கள், வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ அகெயின் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டோட எந்த லாஸ்ட் வேர்டோட ஒத்து போகுது இந்த ஜாஸ் அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்ற வேர்டோட ஒத்து போகுது இல்லைங்களா. கிளாஸ் ஜாஸ் ஒரே மாதிரி சவுண்டு. ஸோ அது வந்து பி. இந்த 4 லைனோட ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி. அஃப்கோர்ஸ் இது த crocodile அப்படின்ற போயமோட லைன்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த 5th ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, தட் இஸ் ஏபி ஏபி. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா போயம்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் கூட பார்த்தோம் crocodile, ட்ரீஸு, ஐ ட்ரீம் அண்ட் ஸ்பைசஸ். இதில் இருக்கக்கூடிய 4 லைனுக்கு வந்து நீங்கள் சின்னதாக கண்டுபிடிச்சி பாருங்கள். ஈஸியாக ஒரு கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆகும். அண்ட் எந்த போயம் அவங்க கொடுத்தாலும் 9th 10th எது கொடுத்தாலுமே நம்மளால் ஈஸியாக வந்து ரைம் ஸ்கீம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே. Next question. The crocodile in the poem looks dash. Options: cheerful and cunning, angry and lazy, sleepy and dull, frightened and shy. So correct option option A, cheerful and cunning. அதாவது இந்த போயமில் இருக்கக்கூடிய அந்த முதல்ல எப்படி இருக்குதா, மகிழ்ச்சியானதாகவும் இருக்குதான், சியர்ஃபுல்லாகவும், அதே போல் கன்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க, வஞ்சகமா தந்திரமா அந்த மாதிரியுமே வந்து அந்த போயமை வந்து அங்கே அசிமுலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். டெத் மீன்ஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் டிட், டஸ், டூ, டன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, டஸ். ஸோ அதுக்கு நம்ம மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோசரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெத் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம அதை டஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓல்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெத் அப்படின்றது தான் அந்த வேர்டு. வாட் டஸ் திஸ் மீன் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, இதன் அர்த்தம் என்ன அப்படின்றது, அதுதான் டெத் அப்படின்ற வேர்டு. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் டெத் அப்படின்றது என்னன்னா டஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன். இம்ப்ரூவ் மீன்ஸ் டேஷ். Options: to become better than before, to spoil, to decorate, to hide. Correct option option A, to become better than before. To improve means அதாவது முன்ன இருக்கிறத விட இன்னுமே அதிகமாக நாமளே வந்து முன்னேற்றம் அடைய செய்யறது. அண்ட் ஸ்பாயில் அப்படின்றது பார்த்தா கெடுக்கிறது, சேதப்படுத்துறது. அது போல டெக்கரேஷன் அலங்கரிக்கிறது, ஹைடு மறைக்கிறது. ஸோ there are a difference in between the options. Next one. Cheerful means dash.
Options sad, happy, lazy, quiet. Correct option option B happy. Cheerful-ஆ இருக்கிறது அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது. மற்ற மீனிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால be happyன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான். And then next one. Gently means dash. Options softly, roughly, quickly, loudly. Correct option option A softly. ly வந்திருக்குது. Particularly இது ஒரு adjunct. Softly அப்படின்னா மென்மையானதாக. ஃபார் எக்ஸாம்பிள் gentle breeze feels nice அப்படின்றது போல, இனிமையான காற்று வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றது போல. ஸோ gently மென்மையான. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். The Madras Crocodile Bank is one of the largest dash zoos in the world. Options bird, reptile, amphibian, mammal. Correct option option B reptile. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கிறது டெக்ஸ்டில் இருந்து எடுத்து கொடுத்தது தான். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது crocodile பேங்க் ரிலேட்டடாக ஒரு கேள்வி இருக்கேன்னு சொல்லி திஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் அவர் டெக்ஸ்ட் புக். ரெப்டைல் ஜூஸில் தான் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெப்டைல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர்வன வகையை சார்ந்தது. மேமல் அப்படின்னா பாலூட்டி. ஸோ பர்டிகுலர்லி இது வந்து ரெப்டைல் வகையை சார்ந்தது, ஊர்வன வகையை வந்து சார்ந்ததாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். வேர் இஸ் த மெட்ராஸ் crocodile பேங்க் லொக்கேட்டட்? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கோவலம், சென்னை. நெக்ஸ்ட் ஒன். The Crocodile Bank provides a safe nesting place for dash turtles. Options olive ridley turtles, green sea turtles, hawksbill turtles, loggerhead turtles. Correct option option A olive ridley turtles. அண்ட் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுட்ருப்பீங்க நம்புகிறோம். அதாவது ஒரு யூனிட்னு எடுத்தால் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்ட்டு அண்ட் தென் செகண்ட் போயம் பார்ட்டு, தேர்டு சப்ளிமெண்ட்ரி. அண்ட் தென் ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த 6th இருக்கக்கூடிய டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஆமைகள் ரிலேட்டடான ஒரு லெசன் இருக்கும். ஐ மீன் எல்லாமே இந்த ரெப்டைல்ஸ் ரிலேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து போயமில் crocodile கொடுத்துருப்பாங்க. அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஐ மீன் இந்த போயமில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனில் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் வர ஆன்சர் தான் இது ஆலிவ் ரிட்லி டர்ட்டல்ஸ். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் போயம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு போயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அண்ட் தென் இது வந்து ட்ரீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ட்ரீஸ் இஸ் த போயம் அடாப்டட் அண்ட் பேஸ்ட் பை டேஷ். ஆப்ஷன்ஸ் ராபர்ட் ஃப்ராஸ்ட், சாரா கால்ரிட்ஜ், வில்லியம் பர்ட்ஸ்வர்த், கிறிஸ்டினா ரோசெட்டி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி சாரா கால்ரிட்ஜ். அவங்களோட அடாப்டேஷன்ல இருந்து தான் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரீஸ் அப்படின்ற போயம். ஃபஸ்ட்டு நம்ம போயம் பார்த்ததுமே அந்த டாப்பிக்கு அண்ட் தென் ஐ மீன் அந்த போயட் யார் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் அது வந்து ஒரு அனானிமஸ் போயமாக கூட இருக்கலாம். எழுதிருந்தது யாருன்னு பெயர் தெரியல அப்படின்ற மாதிரியான போயம்ஸ் கூட நமக்கு இருக்கலாம். தமிழில் செயலில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் தெரியவில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து அனானிமஸ் போயட்ஸ் எழுதின நிறைய போயம்ஸ் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, next one. The banyan is the largest of trees. From which poem the above lines are taken? Options the comet, the crocodile, trees, a tragic story. Of course, correct option option C trees. And trees oda first line me இதுதான். The banyan is the largest of trees அப்படின்னு சொல்லி அந்த poem வந்து ஸ்டார்ட் ஆகும். Next one. Identify the last line of the poem trees. Options the mango gives us fruit that is good, the banyan is the largest of trees, the teak tree gives us useful wood, the tamarind gives us a pleasant shade. So correct option option A the mango gives us fruit that is good அப்படின்னு முடியும் அந்த poem. And then next one. The people quivers in the breeze. The word quivers means a dash. Options shakes quickly, shines brightly, grows tall, bends strongly. Correct option option A shakes quickly. அதாவது வேகமாக வந்து அசைதாமா அந்த பீப்புள் அப்படின்ற ஒரு மரம். ஸோ பீப்புள் அப்படின்றது வந்து அரச மரம். அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த ட்ரீஸ் அப்படின்ற போயமில் பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ ஆலமரம், பீப்புள் அரச மரம், தேக்கு மரம், டேட் பேரிச்ச மரம்,
இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அது எந்த அளவுக்கு பயனை கொடுக்குது அப்படின்ற மாதிரி அந்த போயம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the tamarind gives us a pleasant shade. The word pleasant means dash. Options: painful, enjoyable, bitter, fearful. Correct option, option B, enjoyable. ஸோ என்ஜாயபிள்னா சந்தோஷமான, ப்ளசண்ட் ஷேடை வந்து கொடுக்குதாமா. அதாவது வி சாட் இந்த ப்ளசண்ட் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் வந்து ஒரு இனிமையான நிழலில் வந்து அமர்ந்திருந்தோம் அப்படின்றது போல. ஸோ ப்ளசண்ட் ஷேடு சந்தோஷமான, என்ஜாயபிள் அப்படின்ற மீனிங்ல வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், the date's leaf is as sharp as a blade. Which figure of speech is used here? Options: simile, metaphor, alliteration, personification. Correct option, option A, simile. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா சிமிலி ஒன்று, அண்ட் தென் அதோட ஈஸியாக நம்ம வந்து மெட்டாஃபரை ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு போயமோட லைனில் ஆஸ், லைக் அப்படின்ற வேர்ட்ஸ் கொடுத்து கம்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சிமிலி. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஆஸ் அப்படின்னும் போது ஏஎஸ், சிமிலிலே எஸ் வந்துடுதுங்களா. அதே போல் லைக், எல்ஐகேஇ, இதுலேயும் பாருங்கள் சிமிலி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐ, எல்லாம் அதுலேயே வந்துடும். கன்ஃபியூஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக நம்மளே வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆஸ், லைக் அப்படின்னு வரும்போது அந்த பர்டிகுலர் லைன் வந்து சிமிலி. அதே போல் ஆஸ், லைக் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் வராமல் அந்த பொயட்டிக் லைன்ஸ் கம்பேர் பண்ணுமானால் அதை வந்து நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஆப்வியஸ்லி ஏஎஸ், ஆஸோ, எல்ஐகேயோ அப்படின்ற வேர்ட்ஸுக்கான சிம்டம் அந்த மெட்டாஃபர் அப்படின்ற வேர்டில் இல்லை. ஸோ ஆஸ், லைக் வந்து அந்த லைன் வந்து கம்பேர் பண்ணிச்சுன்னா இங்கே கூட பாருங்கள், the date's leaf is as sharp as a blade. அந்த டேட்ஸ் மரத்தோட அந்த இலைகள் எப்படி இருக்கான், அதுக்கு ஒரு கம்பேரிசன், எவ்வளவு கூர்மையாக இருக்குதான், பிளேடு போல. பிளேடு அப்படின்றது வந்து கூர்மையானது, எதுக்கு, அந்த டேட்ஸோட இலைகளுக்கு. ஸோ கம்பேர் பண்ணுது, ஆஸ் வச்சு கம்பேர் பண்ணுறதுனால நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து சிமிலி அப்படின்ற டிவைஸ்க்குள்ளே நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நம்புறோம் சிமிலினா எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், மெட்டாஃபர்னா நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஒன்று ஒன்று அந்தந்த லைனில் வரும்போதே நீங்கள் ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம் ட்ரீஸ் இஸ் அ டேஷ். ஆப்ஷன்ஸ் ஏபிசிபி, ஏஏபிபி, ஏபிஏபி, ஏபிசிசி. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி, ஏஏபிபி. நம்ம ஆல்ரெடி crocodile போயம்லேயே வந்து எப்படி வந்து ரைம் ஸ்கீம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த போயம்லேயுமே நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை வச்சு அந்த சவுண்ட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி, ஏஏபிபி. நெக்ஸ்ட் ஒன், த banyan tree is described as dash. Options: the largest of trees, tall and slim, fruit bearing, useful for timber. Correct option, option A, the largest of trees. ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்ம பார்த்தோம் பேனியன் ட்ரீ வந்து லார்ஜஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன், விச் ட்ரீ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர்? ஆப்ஷன்ஸ் மேங்கோ, டீக், கோகனட், டேட்ஸ். கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி, டீக். தேக்கு மரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மர வேலைப்பாடுகள் செய்யறதுக்கெல்லாம் ரொம்பவும் உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் gives us fruit that is good. இந்த டைமுக்கு நீங்களே ஆப்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி, மேங்கோ. இதுதான் நம்ம லாஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஸோ மேங்கோ gives us fruit that is good. ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் நேம்ஸே கொடுத்துருப்போம் பாருங்கள், ஆரஞ்சு, பனானா, மேங்கோ, ஆப்பிள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த போயமில் பர்டிகுலராக மேங்கோவை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், which tree is described as having a pleasant shade? Options: neem, tamarind, peepal, coconut. Of course, correct option, option B, tamarind. Pleasant shade, tamarind அப்படின்னு சொல்லும்போது புளிய மரத்தை தான் வந்து சொல்கிறாங்க. And then next one, which tree quivers in the breeze? Options: banyan, neem, teak, peepal. Correct option, option D, peepal.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது அரச மரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேனியன் ஆலமரம், பீப்புள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரச மரம். அரச மரத்தை தான் வந்து கியூவர்ஸ் இன் த ப்ரீஸ் அப்படின்னு சொல்லி போயட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், which tree gives sharp leaves as a blade? Options: date palm, mango, coconut, neem. கரெக்ட் ஆப்ஷன் ஏ, டேட் பாம். ஆல்ரெடி நம்ம அந்த கம்பேரிசனையுமே பார்த்தோம். இந்த ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும். போயம் படித்து தான் நீங்கள் இந்த ஆன்சர் சொல்லணும்னே இல்லை. ஸோ டேட் பாம் அப்படின்ற கரெக்ட் ஆப்ஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், how to count the age of an old tree is by counting its dash. Options: leaves, rings, branches, roots. கரெக்ட் ஆப்ஷன் பி, ரிங்ஸ். அதாவது இந்த மரங்களோட ஆயுளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்போம். க்ரோத் ரிங்ஸ் அல்லது அந்த வளர்ச்சி வளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு மரம் வந்து எந்த அளவுக்கு பழமையானது, அதோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அதை தான் வந்து இங்கே ரிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், த மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் எ ட்ரீஸ் ஏஜ் பை இட்ஸ் ரிங்ஸ் இஸ் கால்ட் டேஷ். ஆப்ஷன்ஸ்: பாட்டனி, பயாலஜி, டென்ட்ரோக்ரோனாலஜி, பேல்ஆன்டாலஜி. கரெக்ட் ஆப்ஷன் சி, டென்ட்ரோக்ரோனாலஜி. ஸோ அது அந்த மர வளையங்கள் இதெல்லாம் வந்து அதோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு நேம் இருக்குது. அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா டென்ட்ரோக்ரோனாலஜி. நெக்ஸ்ட் ஒன், the method of tree ring dating was developed in the dash century. Options: 18th century, 19th century, 20th century, 21st century. கரெக்ட் ஆப்ஷன் சி, 20th century. அதாவது 20ஆம் நூற்றாண்டுகளில் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இந்த மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், டென்ட்ரோக்ரோனாலஜி ஹெல்ப்ஸ் us to find dash. Options: the height of the tree, the age of a tree, the color of the leaves, the number of fruits. Correct ஆப்ஷன் பி, the age of a tree. ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். எப்படி அந்த வளையங்களை வச்சு எதுக்கு பயன்படுது, எது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலும் மரங்களோட வயது தான். அண்டு அதோட பர்டிகுலர் மெத்தடை சொல்லி அது எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டாலும் the age of a tree அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் ஒன், who wrote the poem I Dream of Spices? ஐ மீன் இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லாஸ்ட் போயம். ஆப்ஷன்ஸ்: ராபர்ட் ஃப்ராஸ்ட், லூயிஸ் கேரல், ராஜ் ஆறுமுகம், சாரா கால்ரிட்ஜ். கரெக்ட் ஆப்ஷன் சி, ராஜ் ஆறுமுகம். நெக்ஸ்ட் ஒன், little boy Raj go to Muthu's and get some cinnamon, betel leaves and ginger and garlic. From which poem the above lines are taken? Options: trees, the crocodile, a tragic story, I dream of spices. கரெக்ட் ஆப்ஷன் டி, ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ட்ரீஸ் அப்படின்ற போயமும் நம்ம பார்த்துட்டோம், த க்ரொக்கடைலையும் பார்த்துட்டோம். அஃப்கோர்ஸ் எ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்றது வந்து போயம் கிடையாது. ஸோ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்றது இதோட கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் லைனும் கூட. லிட்டில் பாய் ராஜ் கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சினமன், betel leaves and ginger and garlic. Next one, identify the last line of the poem I Dream of Spices. Options: mother twist my ears, Muthu asked me what I would want, and back home mother twist my ears, ouch, sesame seeds, onions, tomatoes and pickles. Correct option C, and back home mother twist my ears, ouch. இதுதான் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸோட லாஸ்ட் லைனாக இருக்குது. நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன், அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என்னோட காதுகளை பிடிச்சி திருவி விட்டுட்டாங்க. அப்போ வந்து கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன் அவுச் அப்படின்னு சொல்லி அந்த போயம் முடியும். அதாவது ராஜ் அப்படின்ற அந்த லிட்டில் பாயை வந்து அவங்க அம்மா வந்து கடைக்கு அனுப்புவாங்க ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி. அப்போ அவன் வாங்கிட்டு வந்தானா எந்தெந்த பொருட்கள் எல்லாம் தவற விட்டுட்டான், வாங்கலை அப்படின்றது தான் அந்த போயமோட ஜிஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், and so I go to the shops singing all the way. Who is the speaker in this poem? Options: Muthu, mother, little boy, the poet. Correct option C, little boy. And so I go to the shops singing all the way. அவங்க அஃப்கோர்ஸ் அந்த லிட்டில் பாய் அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அம்மா வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்க சொல்லி ஷாப்புக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், போகும்போது எதையோ ஒன்று பாடிக்கிட்டே அப்படியே விளையாட்டுத்தனமாக கடைக்கு போகிறது போல, ஷாப்புக்கு போகிறத போல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் and so I go. ஐன்றது வந்து the little boy. Next one,
What was the name of the little boy in the poem I Dream of Spices? Options Raj, Raju, Muttu, Kumar. Correct option, option A, Raj. ஸோ லிட்டில் பாய் அப்படின்னாலும் ராஜ் அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒன்று தான். சின்ன பையன் அந்த கடைக்கு போவான் இல்லைங்களா, அதுவும் அவனோட பேர் சம்டைம்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி, யார் அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி. நம்ம போயம் படிக்கும்போது ஒரு சின்ன பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடந்த உரையாடல் தெரியும். சப்போஸ் அந்த பையனோட பேரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. ராஜ் அப்படின்றது அவனோட பேர். நெக்ஸ்ட் ஒன். The rhyme scheme of the poem I Dream of Spices is dash. Options A, B, A, B, A, A, B, B, free verse, A, B, C, B. Correct option, option C, free verse, அதாவது no verse. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு சில போயம்க்கு ரைம் ஸ்கீம் இருக்கும், ஒரு சிலதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் கிடையாது. இந்த மாதிரி கூட வந்து கேட்பாங்க, இல்லாத ஒரு ரைம் ஸ்கீமை கொடுத்துட்டு என்ன ரைம் ஸ்கீம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பர்டிகுலர் போயம் வந்து ரைம் ஸ்கீம் வராது அதுக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த மூட் ஆஃப் த போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் இஸ் dash. Options are sad and serious, humorous and playful, angry and rude, dull and boring. Correct option, option B, humorous and playful. அதாவது ரொம்ப விளையாட்டுத்தனமா, ஒரு மாதிரி வேடிக்கையா விளையாட்டுத்தனமா தானே அந்த போயம் இருக்குது. அதுதான் அந்த போயமோட மூடு ஆர் டோன் அப்படி கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Go to Muthu's and get some cinnamon, bitter leaves and ginger and garlic. What was not ordered by the mother? Options cinnamon, bitter leaves, ginger and garlic, bay leaves and cloves. Correct option, option D, bay leaves and cloves. ஸோ அந்த பே லீவ்ஸ் அண்ட் க்ளோவ்ஸ் தான் வந்து அந்த மதர் வந்து அந்த அந்த அவங்க அம்மா வந்து ஆர்டர் பண்ணலை. சினமன் அப்படின்றது வந்து இந்த பட்டை வகை இல்லைங்களா, ஸ்பைசஸுக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த பட்டை வகை. அஃப்கோர்ஸ் பீட்டர் லீவ்ஸ் அப்படின்றது வந்து வெற்றிலையை குறிக்குது. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து இஞ்சி பூண்டு. அண்ட் தென் பே லீவ்ஸ் அண்ட் க்ளோவ்ஸ் பார்த்தீங்கன்னா, பே லீவ்ஸ் அப்படின்றது அஃப்கோர்ஸ் அந்த பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த இலைகள். அண்ட் தென் க்ளோவ்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த கிராம்பு இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன். I rattle off a list sesame seeds, onions, tomatoes and pickles. The phrase rattle off means dash. Options shout, forget, recite quickly, write down. Correct option, option C, recite quickly. இந்த ரேட்டல் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மீனிங் இருக்குது. அண்ட் தென் பர்டிகுலர்லி இந்த இடத்துல ரிசைட் குயிக்லி, நான் வந்து சொல்ல நீ கடகடன்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றது போல. அதாவது அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, செசாமி சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், பிக்கிள்ஸ். ஸோ இட்ஸ் நத்திங் பட் a rattle of list. ரிசைட் குயிக்லி, சீக்கிரமாக அதை வந்து வேகமாக சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லாமல் வேகமாக அதை சொல்லிக்கிட்டே வர்றது, அதுதான் அந்த இடத்துல மீனிங்கு. rattle off அப்படின்னா recite quickly அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். What does the boy's mother do when he returns home? Options: she praises him, she gives him sweets, she twisted his ears, she sent him again. Correct option, option C, she twists his ears. இல்லைங்களா, அதாவது அந்த பையன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க அம்மா வந்து அவனை வந்து எப்படி வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க, அவனோட காதுகளை பிடிச்சி திருவிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க சொன்னது ஒன்று, அவன் வந்து வாங்கிட்டு வந்தது ஒன்று இல்லைங்களா. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, காதை பிடிச்சி திருவிடுறாங்க. அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். வாட் சவுண்ட் டஸ் த பாய் மேக்ஸ் வென் ஹிஸ் மதர் ட்விஸ்ட் ஹிஸ் இயர்ஸ்? ஆப்ஷன்ஸ் அவுச், ஹூப்ஸ், ஹா, ஹோ, நோ. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, அவுச். ஸோ அந்த மாதிரி காதை பிடிச்சி திருகும்போது அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அவனை மீறி வந்து அவுச் அப்படின்னு சொல்லி அவனோட எக்ஸ்பிரஷனை வந்து வெளிப்படுத்துகிறான். அஃப்கோர்ஸ் அந்த லாஸ்ட் லைன் அப்படி தான் முடியும் இல்லைங்களா. இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவுச், ஹூப்ஸு, ஹா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆச்சரியக்குறி பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அதாவது இதெல்லாம் வந்து இந்த சடன் வேர்ட்ஸ் விச் எக்ஸ்பிரஸஸ், அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கோ, ஒரு எமோஷனோ, ஒரு சர்ப்ரைஸோ, ஒரு பெயினோ, இல்லை ஒரு சந்தோஷமோ, ஷாக்கோ, இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஹூப்ஸு, அவுச்சு, வாவ், அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்டர்ஜெக்ஷன்ஸ். இதுலேயே வந்து இந்த சாரோஃபுல்லாக சொல்கிறது, ஒரு பெயின், ஒரு துக்கம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அலாஸ்,
ALAS. அதுதான் அந்த இன்டர்ஜெக்ஷனோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Cinnamon means dash. Options: bark of a tree that gives flavor to food, a spicy leaf, a nut used in sweets, a root used in medicine. Correct option A, bark of a tree that gives flavor to food. ஸோ அந்த பட்டை வகை, மரத்தோட பட்டைன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த கொஸ்டின் இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் போய் தான் வந்து பார்க்கணும்னு கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சில கேள்விகள் டைரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியே ஒரு சில கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினுமே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 43. Sesame seeds are also called dash. Options: mustard seeds, gingerly seeds, cumin seeds, coriander seeds. Correct option B, gingerly seeds. அதாவது இந்த எள்ளு விதைகள் தானே, எள்ளு எண்ணெய் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நல்லெண்ணெய். அதுதான் வந்து இந்த இடத்துல இந்த ஜிஞ்சர்லி சீட்ஸை மீன் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் மஸ்டர்ட் சீட்ஸ் அப்படின்போது கடுகு, கியூமின் சீட்ஸ் அப்படின்னும் போது சீரகம், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் கொரியாண்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடங்களில் தனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டயலெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொத்தமல்லி அப்படின்னாலே தனியாவை குறிக்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்குது. தனியா அப்படின்னுமே அப்படின்னுமே வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The word ouch expresses a dash. Joy, surprise, pain, anger. Correct option C, pain. அந்த வலி, அதனால ouch அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன். The poem I Dream of Spices is mainly about dash. Options: a boy helping his friend, a boy going to the market for his mother, a mother teaching her son to cook, a shopkeeper selling sweets. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்ட் option B, a boy going to the market for his mother. அப் டு இந்த 45 MCQஸோட பார்த்தீங்கன்னா 6th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் போயம் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு மேலேயும் நீங்கள் போயிட்டு புக் எடுத்து தனியாக அதை பார்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனு இவ்வளோ தான், சரிங்களா? அண்ட் தென் இதோட இன்னொரு இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. அதாவது டோட்டலாக ஒரு 447 Q&A, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நமக்கு தோணும் இல்லைங்களா, இப்போ நம்ம போயமில் பார்த்தோம் அதே போல் 6th ப்ரோஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல படிக்கிறதுக்கு. Q&Aவாகவே இருந்தால் ஒரு முறை பார்த்து வாட்ச் பண்ணாலே போதுமானதுன்னு தோணும் இல்லைங்களா? அது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இப்போ நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. அந்த வீடியோஸோட தம்ப்நெயில் எல்லாமே ஃபர்ஸ்ட் 150 Q&A கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 151 ஸ்டார்ட் ஆகும். அதே போல் 447 447 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th ஃபுல் டேர்முமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறது போல் வீடியோஸ் இருக்கும். நிறைய டீச்சர்ஸ் அதை ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. அண்டு பார்க்காதவங்க ஒரு சில பார்ட் இருக்குது, ஒரு சில பார்ட் பிளேலிஸ்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போவுமே பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிளேஸ் பண்ணும்போது நம்ம A to Z பிளேஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது அதை Z to Aவாக நீங்கள் எடுக்கணும். லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம், அதுலேருந்து நீங்கள் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை ஒரு முறை பார்த்தாலே 6th ஓவராலாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஐ மீன் ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி எல்லாமே. அண்டு இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட்ஸ், எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு சப்ஜெக்டை அப்படியே வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 30 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐ மீன் இங்கிலீஷில் அதை எப்படி ஓவராலாக வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான். 30க்கு 30 வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இஃப் அட் ஆல் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதர் மேஜராக நீங்கள் இருந்தாலும் சரி, ப்ராப்ளமே கிடையாது. அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் எய்ம் பண்ணும்போது 30க்கு 25, 30க்கு 20 அப்படி எய்ம் பண்ணாதீங்க. சோஷியல் சயின்ஸாக இருந்தாலும் 60 out of 60, இங்கிலீஷாக இருந்தாலும் 30 out of 30, அண்ட் தென் மேக்ஸாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் 60 out of 60. இப்படி நீங்கள் ஈஸியாக எய்ம் பண்ணலாம் அண்ட் அதுக்கான மார்க்ஸ் வாங்கலாம். அண்ட் தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் ஆர் சைட் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். உங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது டெட் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக, ஐ மீன் தமிழ், இங்கிலீஷு, சோஷியல் சயின்ஸு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இன்னும் எப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எப்படி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் கொடுக்கும்போது அண்ட் தென் ஒரு இன்ட்ராக்ஷன் நமக்குள்ளே இருக்கும்போது இன்னமுமே அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் தென் ஒன் மோர் லாஸ்ட் இன்ஃபோ, நாளைக்கு நம்மளோட டெய்லி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஆல்ரெடி டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸோட பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வந்துடும் உங்களோட குரூப்பில். நியூவாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டீச்சர்ஸ் கண்டிப்பாக 9894955307 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஆர் வாட்ஸ்அப் பண்ணியும் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோரோவர் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.